ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்டு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து என்ன மொபைல் நம்பர் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மெத்தடை பயன்படுத்தி என்ன நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கிற நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணணும், லிங்க் பண்ணியிருக்கிற நம்பரை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோஸ் தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமாக என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாரிவேந்தன் சேவா அப்படிங்கிற வந்து இந்த வெப்சைட் தான் வேணும். இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதர் சர்வீஸில் போய்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் மேலே வந்து அதர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். முன்னாடி வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகாது. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டு அதுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு தான் வந்து நீங்கள் லிங்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பர், அதாவது டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற என்ன ஆதார் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த ஆதார் நம்பரை கொடுங்க. அந்த ஆதார் நம்பர் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். டிரைவிங் லைசன்ஸ் நம்பருக்கு ஓடிபி வராது. ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். இப்போ கூட ரீசெண்டாக சொல்லிகிட்ருக்காங்க, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை வந்து ஆதார் நம்பர் கூட வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே கம்பல்சரி வந்து டிரைவிங் லைசன்ஸும் ஆதார் நம்பரும் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் நாளைக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகே, நீங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி போகும். டிரைவிங் லைசன்ஸில் இருக்கிற நம்பருக்கு ஓடிபி போகாது. எல்லாமே கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ எப்படி இருக்குது, உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாமே கரெக்டாக என்னென்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். அதாவது வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு லேண்ட் லைசன்ஸாக என்னென்னு கேட்கும். நீங்கள் வந்து இதில் டிரைவிங் லைசன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். உங்களுடைய லைசன்ஸில் வந்து உங்களுடைய நேம் என்ன இருக்குது, உங்களுடைய லைசன்ஸ் நம்பரு, உங்கள் லைசன்ஸில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரு எல்லாமே வரும். இந்த மாதிரி தான் வரும். உங்களுடைய லைசன்ஸில் நேமு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமு, லைசன்ஸ் நம்பர் எல்லாமே வரும். இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து மொபைல் நம்பர் காட்டும். இப்போ நான் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை அப்படின்னா அந்த நம்பர் வந்து பிளாங்காக இருக்கும். இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஓல்டு மொபைல் நம்பர் கேட்கும். இதில் நியூ நம்பர் என்ன கொடுக்கணும்னு கேட்கும். எதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆப்ஷனும் கேட்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஈஸியான மெத்தடாக வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கூட கண்டிப்பாக ஆதார் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ எல்லா ப்ராசஸுமே வந்து ஆதார் நம்பர் கொடுத்து அதிலிருந்து ஜென்ரேட்டர் ஓடிபி வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொசீஜரும் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆதார் கார்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் கண்டிப்பாக லிங்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.